பிப்ரவரி 24, 2026 இன்றைய வேத வசனம் எரேமியா 46:28. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னுடனே இருக்கின்றேன். Today's Bible verse, Jeremiah 46:28. Fear not, O Jacob, my servant, declares the Lord, for I am with you. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பன் நீர் அல்லவோ கத்தாவே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா, உம்மால் எல்லாம் கூடும் என் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா, இன்றைக்கு கூட ஆவியானவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, நாங்கள் எந்த காரியத்தை குறித்தும் பயந்து போகாதபடிக்கு எங்களுக்கு ஆவியானவரே தைரியத்தை நீர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாள் முழுவதுமாய் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. போகையிலும் வருகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய வாகனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, அப்பா, நாங்கள் உண்ணுகிற ஒவ்வொரு உணவுகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னுடனே இருக்கின்றேன். ஆம் கத்தாவே. ஆவியானவரே, இன்றைய நாட்களில் கூட அநேக ஜனங்கள் அப்பா, உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை குறித்து பயம். ஆவியானவரே, இன்றைக்கு கூட எல்லா பயத்தின் ஆவிகளையும் எடுத்து போட போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. நன்றி ராஜா. எங்களை ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அன்பு சகோதரி சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரே, என்னென்ன காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கின்றார்களோ, இன்றைக்கு எல்லா பயத்தின் ஆவிகளையும் அவர்களை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, அநேக குடும்பங்களில் ஆவியானவரே அப்பா, கடன் பிரச்சனைனால பயம், வியாதியினால பயம், இன்னும் அநேகர் ஆவியானவரே தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பயம், நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பயம், நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோன்னு சொல்லிட்டு பயம். ஆவியானவரே, இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. ஆவியானவரே, எல்லா கடன் பிரச்சனைகளும் இருந்து அந்த பயத்தில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக. அந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இனி அவர்கள் எதை குறித்தும் பயந்து போகாதபடிக்கு என் தேவன், என் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கின்றார் என்ற தைரியத்தோடு கூட எல்லா காரியத்தையும் ஆவியானவரே, கடன் பிரச்சனையோ, வியாதியோ, ஆவியானவரே, இன்னும் என்ன உலக காரியங்கள் குறித்த பயங்களோ, ஆவியானவரே, எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் ஆவியை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரை நிரப்பங்க, ஒவ்வொருவரையும் நிரப்பங்க அப்பா. அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அவர்களை ஆசீர்வதிங்க. கத்தாவே, அநேக ஆவியானவரை உலகத்தில் இருக்கிற இச்சையான மாயான காரியங்களில் விழுந்து ஆவியானவரை தவறான வழிகளில், தவறான பழக்கங்களில் போய்கொண்டு ஆவியானவரை விழுந்து தெரியாமல் விழுந்துட்டு பயந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. எல்லா பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பயத்தினால அநேக தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களோடு இருந்து அப்பா, அவர்களுடைய எல்லா பயத்திலிருந்து விடுதலை வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனை. இன்றைக்கு ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. இனி அவர்கள் பயந்து போகாதபடிக்கு நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, அநேக பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவன் மனைவிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் விடுதலை கொடுப்பீராக. ஆவியானவர், உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அவருடைய வழியில் அவர்களை நடத்தி அவர்களை ஆசீர்வாதமாய் வைக்க வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தைரியத்தோடு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை அப்பா, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. எந்த தவறான வழிகளிலோ விழுந்து விட்டு தெரியாமல் ஏதோ ஒரு பாவம் செய்து விட்டு ஆவியானவர் அந்த பாவத்தினால பயந்து கொண்டு இருக்கின்ற
ஒவ்வொரு ஆவியானவர் சகோதர சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரை அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் பாவத்தை மன்னித்து அந்த பயத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பெரியோர்களை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பெரியோர்களுக்கு வியாதி குறி நிமித்தமாய் பயங்கள் இருக்கலாம். இன்றைக்கு கூட அதெல்லாம் எடுத்து போடுவீராக. என்ன வியாதி வந்தாலும் என் ஆண்டவர் சுகமாக்க வல்லவராய் இருக்கின்றாரு. அன்று இருந்த தேவன் இன்றும் எங்களோடு கூட உயிரோடு இருக்கின்றாரு என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என் தகப்பனே. மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. ஆவியானவரே, இன்றும் உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை என் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுப்பீராக. பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. அன்று யாக்கோபோடு நீர் இருந்தீரே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னது போல இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இன்றைக்கு கூட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரோடு நீர் இருந்து வழிநடத்த போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. தாழ்த்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.